உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அவர் உருவாக்குறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்திருக்கேன் நான் சொல்லுவேன். இவங்களால இது முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சின்ன ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்துருக்கிறார். விஜய சாய்பாபா வந்துட்டு மாமண்டூருக்கு இன்னொரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். சாய்பாபா வந்து ஒரு பெரிய மகான். அவரை நான் குழந்தை ஏன் சொல்றேன்னா, எந்த தாய்க்குமே வந்து குழந்தை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் அவரை வந்து ஒரு குழந்தையா எல்லாருக்கும் நிச்சயமா அருள் புரிவார். எல்லாருக்குமே வந்து வெற்றி கிடைக்கணும், எதை நினைச்சு வந்தாலும் காரிய சித்தி நடக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறது நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூட பேராசிரியர் சசிகலா இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிட்ட பாபாவை பத்தி நிறைய விஷயங்களை பேச போறோம். வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சாய்பாபா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த சாய்பாபாவை நீங்க தான் வந்து உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நான் உருவாக்குனேன்னு சொல்ல முடியாது. அவர் உருவாக்குறதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருக்கேன் நான் சொல்லுவேன். அவர் வந்து இவங்களால இது முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த சின்ன ஒரு வேலையை என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. சின்ன வேலை, அவ்வளவுதான். அது நான் வந்து செயல்படுத்தினேன்னு நான் நினைக்கிறேன். இந்த கோவில் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்காக. கோவில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துல மாமண்டூர் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. இந்த மாமண்டூர்ல வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் இருக்கு, ஈஸ்வரன் கோவில் இருக்கு. அந்த ஈஸ்வரன் கோவில் வச்சுதான் இந்த மாமண்டூர் அப்படிங்கிற பேர் வந்தது. ஏன்னா வந்து முனிவர்கள் வந்து மண்டூகங்களா இருந்து, அதாவது தவளைகளா இருந்து மோட்சம் பெற்று அவங்க வந்து சாப விமோசனம் அடைஞ்சு அவங்க வந்து சரஸ்வதி தேவி இருக்கிறாங்க, பிச்சீஸ்வரர் இருக்காங்க, அம்பாள் இருக்கிறாங்க. அவங்க வச்சு இந்த மாமண்டூர் இருக்கு. இப்போ நம்ம பாபா வந்துட்டு விஜய சாய்பாபா வந்துட்டு இன்னொரு மாமண்டூருக்கு இன்னொரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் மாமண்டூர் சிறப்பாக வரும் அப்படின்னு நாங்க பாபாவின் பெயரால நம்புறோம். கண்டிப்பா. இந்த இடத்துல விஜய சாய்பாபாவை நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஆசை எங்க இருந்து வந்தது? அதாவது பாபா வந்து நான் இந்த ஒரு விஷயம் சொல்லுவேன். என்னன்னா, பாபா வந்து அவரா வந்தாருன்னு நான் சொல்லுவேன். எப்பவுமே நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். இப்போ நம்ம ஒரு குழந்தை வந்து நம்மளை பார்த்து, இப்ப நம்ம புடவையோ ஒரு இதோ பிடிச்சி அப்படி இருக்கோம், நமக்கு நம்மளே தெரியும் அந்த குழந்தை நமக்கு யாரும் கூட தெரியணும்னு அவசியமே கிடையாது. அந்த குழந்தைய உடனே தூக்கி நம்ம கொஞ்சம் அப்படிதான் பாபா வந்தார் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் ஆக்சுவலா வந்து போக வேண்டியது வந்து ஒரு தஞ்சாவூர் அந்த ஒரு இடத்துல ஒருத்தருடைய அவருடைய ஜென்ம பூமியில அவருடைய சொந்த நிலத்துல போய் வைக்கிறதுக்காக இந்த பாபாவை ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டிரான்சிட் சமயத்துல, அந்த பயண சமயத்துல அவர் வந்து இங்க ஒரு காரணத்தால இங்க வந்து சற்று இளைப்பாற வேண்டி இருந்தது. அப்போ நாங்க என்ன பண்ணோம், அப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது, உங்க வீட்டுல இவருக்கு இடம் கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, வீட்டுல இது நம்ம சரிப்பட்டு வராது, ஏன்னா சுவாமி லான்னு சரிப்பட்டு வராது. நான் சொன்னேன் கோஷாலை வந்து நான் அவரை வந்து ஒரு கிருஷ்ணரா பார்ப்பேன். என்னோட இஷ்டதெய்வம் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் எப்படி கோஷாலையில வந்து உருவாயினாரோ அதே மாதிரி அவருடைய இடத்துல கிருஷ்ணர் இடம் கொடுத்து அதெல்லாம் கிருஷ்ணர் நாங்க நிறுவி இருக்கோம். அவர் என்ன பண்ண, கோஷாலா சொல்லிட்டு கோஷாலையை ஷிஃப்ட் பண்ணிடுங்க, பாபாவை கொண்டு வந்தீங்கன்னா அன்னைக்கே ஒரு ஜஸ்ட் 2 days. 2வது நாளே வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கோஷாலை ரெடி பண்ணி நாங்க வச்சுட்டோம். ஆனா ரொம்ப சிரமத்துக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, அவர் வந்து எங்களை வந்து ஒரு 8-9 வருஷமா அந்த கோஷாலையிலே இருந்து எங்களுக்கெல்லாம் அருள் பாலிச்சுட்டு இருந்தாரு. அந்த கோஷாலையில் இருக்கும்போது அவருக்கு நிறைய சங்கடங்கள் இருந்திருக்கலாம். பட் இருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் நாங்க உங்க சார்பா எல்லா சார்பாகவும் எங்க சார்பாக முக்கியமா அவர்கிட்ட மன்னிப்பு கண்டிப்பா கேட்டுக்கிறோம்.
ஏன்னா வந்து அப்போ நாங்கள் நிறைய பூஜையெல்லாம் பண்ணபடி இருந்தாலுமே அவருக்கு ஒரு கோவிலேயே வருத்தப்பட்டேன். ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பேண்டமிக் வந்தபோது எவ்வளோ ஜனங்க கஷ்டப்பட்டாங்கன்னு. அப்போ ஆரம்பிச்சிருந்தா கூட நடந்திருக்கலாம். பட் வேலைக்காரங்க ரொம்ப யோசிச்சு நாங்கள் என்ன பண்ணோம், அதை முடிஞ்ச உடனே கட்டணும்னு நாங்கள் நினைச்சோம். பாபாவே கட்ட வச்சுட்டாங்க. கண்டிப்பா. இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லும் போது எந்த இடத்துல ஆரம்பிச்சு இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படிங்கறத நினைக்கும் போதே அவர் வந்து இங்கேக்காக வரல, எங்கேயோ போக விட இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு. அவருக்கு என்னமோ பிடிச்சிருக்கு, எங்களை எல்லாம் பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து இப்போ என்ன சொன்னோம், குழந்தையும் தெய்வம் கொண்டாடும் இடத்துலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குழந்தை சாய்பாபா குழந்தை. சாய்பாபா வந்து ஒரு பெரிய மகான். அவரை நான் குழந்தை ஏன் சொல்றேன்னா, எந்த தாய்க்குமே வந்து குழந்தைதான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் அவரை வந்து ஒரு குழந்தையா, என்னோட தகப்பனா நான் பாவிக்கிறேன். அதனால வந்து அவர் வந்து கண்டிப்பா, அதாவது அப்பா கூட என்ன சொல்லுவாரு, மகளை பார்த்து தாயே அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி என் தாய், என்னோட தந்தை தான் சாய்பாபா. அவர் வந்து நான் குழந்தையா பாவிக்கிறேன். ஏன்னா அம்மான்னு தான் கூப்பிடுவாரு, தன் பொண்ணை கூட அம்மான்னு கூப்பிடுவாரு. சரி, அவரோட பொண்ணுனால பட் நான் அவரை குழந்தையா பாவிக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால அப்படி வந்து ஸோ அவர் நாங்கள் கொண்டாட போறோம். கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, இந்த ஊர் மக்களுக்கு ஒரு வாய்ப்பு. எல்லா விஷயத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெருபாடு பட்டுருவோம். ஆமா, நிறைய சோதனைகள்லாம் வந்தது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இந்த கோயில் கட்டுறது வந்து 2018 நாங்க நினைச்சோம் கட்டிடணும் அப்படின்னு வந்து நான் ரொம்ப முனைப்போடு இருந்தேன். கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்த பேண்டமிக் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 years எடுத்துச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இடமும் நான் இதுதான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இந்த வேதா கார்டன்ஸ்க்கு வந்து வடக்கு பக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்துட்டு இந்த இடத்த வந்து யோசிச்சு வடக்கு பக்கம் வந்து பாபா இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் இவர் வந்த பிறகு இந்த இடம் சுபிக்ஷமா இருந்தது, சுபிக்ஷமாக ஆரம்பிச்சது, இன்னும் சுபிக்ஷமாக ஆரம்பிச்சது. இன்னும் பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு, பல லட்சம் மடங்கு, கோடி மடங்கு வந்து சுபிக்ஷம் அடையுங்கிறதுல வந்து கண்டிப்பா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா பாபாவுடைய உருவ சிலையை பத்தி பேசியாகணும். ஏன்னா அதுல எங்களுக்கு தெரிஞ்சதை விட நீங்க அந்த சிலை செய்யும் போது இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். இந்த பாபாவை பார்க்கும்போது நாங்க ஷீரடி சாய்பாபாவை மனசுல வச்சுதான் நாங்க என்ன பண்ணோம், இவரை நாங்க கும்பிட்டுட்டு வரோம். அதனால நாங்க பேர் வைக்கும் போதே வந்து ஷீரடி விஜய சாய்நாதா அப்படின்னு பேர் வச்சோம். ஏன்னா வந்து ஷீரடி சாய்பாபா உங்களுக்கு தெரியும், அங்க போயிட்டு வந்தாலே, அங்க போனீங்கன்னாவே இன்னைக்கு எப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து தாய் வீடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். தாய் வீட்டு பெண் வரும்போது அந்த பெண் வந்து சந்தோஷமா வரமாட்டான், என்ற ஒரு நாள் இருந்துட்டு வரலாமே. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஃபீல் எப்பவுமே ஷீரடியில ஏற்படும். நம்ம இப்போ போறோமா, இன்னொரு நாள் கழிச்சு கூட போகலாமே அப்படின்னு அந்த ஒரு இது வந்துடும். நான் வந்து ஒரு பெரிய ஆர்டன் டிவோட்டி நான் சொல்ல மாட்டேன். பாபா என்னை தேர்ந்தெடுத்திருக்காரு, அதனால வந்து நான் அவருக்கு வந்து ஆர்டன் டிவோட்டி ஆயிட்டேன். அவ்வளோதான். ஒரு மனமார்ந்த ஒரு, ஏன்னா எனக்கு அந்த ஷீரடியில் அந்த ஒரு வைப்ஸ் கிடைச்சிது. ஓகே. இன்னொன்று வந்து எனக்கு என்னென்னா வந்து பாபா வந்து என் பையன் வரதை வந்து அவர் தான் சொன்னார். அவர் ரூபமாக தான் வந்து சொன்னார். அந்த காவி துணி கட்டிட்டு ஒரு கருங்கல் மேலே வச்சு எனக்கு கனவுல வந்தபோது தான் நான் பாபாவை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ அதனால வந்து எனக்கு பாபா மேலே இன்னும் அந்த அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்போ ஷீரடி விஜய சாய்பாபான்னு வச்சிருக்கீங்க. விஜய சாய்பாபா அப்படின்னா எதுக்குன்னா, நாங்கள் கொஞ்சம் இது எல்லாமே ஸ்பான்டேனியஸாக தான் பண்ணது. எப்பவுமே நம்ம சொல்லுவோம், எவ்வளோதான் யோசிச்சாலும், இப்போ திருப்பதி கூட எவ்வளோதான் யோசிச்சாலும் அவர் கூப்பிட்டா நம்ம போக முடியும். அதே மாதிரி அந்த அடிக்கல் பூஜை போய் நடத்தணும். அப்போ எல்லாம் அடிக்கல் பூஜை நடத்தும் போய் வந்து சொன்னாங்க, எப்போ கும்பாபிஷேகம்? நான் சொன்னேன், கும்பாபிஷேகம் வந்து 2/2/2025 அப்படின்னு சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, என்ன மேடம் தேவர் ஃபிலிம்ஸ் மாதிரி எல்லாம் கொஞ்சம் நகைச்சுவாக சொன்னாங்க, ரிலீஸ் பூஜை போடும்போது ரிலீஸ் டேட்டுன்னு சொல்றீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை, அவர் வந்து அந்த 2/2/2025 அதில் முடியணும்ன்ட்டு வந்து எனக்கு வந்து பாபாவோட ஆங்கையா நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ அதனால இந்த நேரத்தில் நடந்தாகணும் அப்படிங்கிறது என்னுடைய இது. விஜயா அப்படின்னு என்னென்னா, இதில் வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆண்டோர்களோட பேரை நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். எங்கள் வீட்டுக்காரருடைய அப்பா பேர் வந்து விஜய ரகுநாதா. ஸோ அந்த விஜயாங்கிற வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் செங்கல்பட்டு அந்த மாவட்டத்துக்கு வந்து அந்த விஜயாங்கிற நியூமராலஜி வந்து சரியா இருந்தது. ஸோ இது ரெண்டும் ஒத்து போடணும். நான் 2-3 ஆப்ஷன் கொடுத்தேன். பட் விஜயா வந்து நான் ரொம்ப வந்து இது அமையணும்னு நான் நினைச்சேன். விஜய் அண்ட் இன்னொன்று என்னன்னா, விஜயா வந்து வெற்றி. இங்கே நினைச்சு வரவங்க எல்லாருக்குமே வந்து வெற்றி கிடைக்கணும், எதை நினைச்சு வந்தாலும் காரிய ஸ்திதி நடக்கணும், வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அது எல்லாருமே
எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா அதுக்கு வந்து நான் வந்து ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான். கண்டிப்பா அவ்வளவு, வேற ஒண்ணுமே கிடையாது. கண்டிப்பா இந்த ஷீரடி விஜய சாய்பாபா கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து எஸ், இது வந்து நான் இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரேன்னா வந்து அவர் இங்க வரணும்னு நிர்மாணிச்சிட்டார், என்னையும் என்ன பண்ணிட்டார் ஒரு கர்த்தாவா யூஸ் பண்ணிக்கிட்டார். ஆனா இப்போ என்ன ஆகுது, இப்போ நம்மள சேர்ந்தவங்க, நமக்கு சேர்ந்த நண்பர்கள், உறவினர்கள், அப்புறம் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்னென்ன முடியுமோ ஆத்மார்த்தமா எங்களுக்கு வந்து பொருள் உதவி வந்து நிறைய கொடுத்தாங்க. கொடுத்த போதே அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து எங்களுக்கு கும்பாபிஷேகம் வந்து நல்லபடியாக நடந்தது. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு போன இயர் 31st அன்னைக்கு தான் வந்து இவ்வளோ எஸ்டிமேஷனே வந்தது. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் 30ஆம் தேதி அது பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஒரு கும்பாபிஷேகம் 2ஆம் தேதி நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எஸ்டிமேட் பார்த்து கொஞ்சம் பயந்துட்டோம். வருஷம் ஆரம்பத்திலேயே என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு 38 லட்சம் ஒன்று வேணும்னு கேட்டேன், அவ்வளோதான். கேட்ட உடனே அவங்க டக்கு டக்கு டக்குன்னு நெஃப்டில் எனக்கு அமுச்சு விட்டாங்க. பட் கடனாக தான் கேட்டேன், பட் கொடுத்தாங்க. எனக்கு அது முன்பணமாக கொடுத்து, பட் அஃப்கோர்ஸ் நான் கொடுத்துட்ட வர விஷயம். ஆனால் அவங்க கொடுத்ததை நான் மறக்க மாட்டேன். ஒரு சின்ன உதவினாலும் ஆமாம், அது வந்து எனக்கு வந்து அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இந்த நேரத்தில் என் ஃப்ரெண்ட்ஸை நான் மறக்கவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் உடனே அது கொடுத்தாங்க, இமீடியட்டாக ஜஸ்ட் 1 hour, half an hour, 2 hours கொடுத்தாங்க. அவங்க என்னென்னா சசிகலா கேட்க மாட்டான், அவள் கேட்டுட்டான். ஸோ அவள் கேட்டான்னா கண்டிப்பாக நல்ல செலவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப நான் வந்து முடிவு பண்ணேன். அதே மாதிரி வந்து என்னுடைய கணவருடைய நண்பர்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்களா, அவருடைய எங்கள் கணவருடைய நல்ல குணத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவரோட வச்சிருந்த நட்புக்கு வந்து அவங்களும் நிறைய 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 கொடுத்தாங்க. அப்போ எங்களால் வந்து சிறப்பாக பண்ண முடியுது. கும்பாபிஷேக செலவு முழுதுமே வந்து கலெக்ட் பண்ண ஸ்பான்சர் தான். ஸ்பான்சரில் ஃபுல்லாக கட 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 கடன்னு வந்தது. ஒரு நாள், இந்த வருஷத்தோட முதல் நாள் என்னை எல்லார்கிட்டையுமே வந்து அவர் கடன் கேட்க வச்சாரு. ஆனால் கேட்டது தான், மேபி அது எதுக்காகன்னு தெரியாது, எல்லார்கிட்டையும் கேட்டு கோவில் கட்டணும் அப்படி ஒரு விதி இருக்கும் நான் நினைக்கிறேன். எல்லார்கிட்டையும் வாங்கி தான் பண்ணணும்னு சொல்லிட்டோம். சரி, என்ன வாங்கணும்னு வச்சார். சரி, பரவாயில்ல, நம்ம வாங்கினோம். ஆனால் அது நடந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா மேம். இந்த கோவிலை பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட நேயர்களுக்காக, இது வந்து ஒரு வயல், ஆக்சுவலா ஒரு வயல்ல இருந்தது, நல்ல ஒரு செழிப்பான ஒரு நன்செய்வ நிலம். ஸோ இந்த நல்ல வாழைத்தோப்பு உங்களுக்கு பின்னாடி தெரியும். ஸோ சொன்னேன், இது எதுக்கு எந்த செடிகளை அகற்றக்கூடாது, ஏன்னா இங்கெல்லாம் வந்து நாங்கள் சின்ன சின்ன அந்த தாவரங்களை தான் வச்சுருந்தோம், அதாவது காய்கறி மாதிரி தான். ஸோ பெரிய மரங்கள் தானாகவே பாபாக்கு வழிபட்டுட்டோம், நாம் எதுவுமே அகற்றக்கூடாது, எந்த பச்சை மரத்தையும் வெட்டக்கூடாது, வெட்டினாலும் அது பாபாவோட கும்பாபிஷேகத்தும் போது தான் வெட்டணும் அப்படின்னு ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக சொன்னேன். அது வேறு ஏதோ தேவையில்லாமல் எந்த பச்சை மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு. இது வந்து என்னுடைய ஆசை வந்து இது வந்து ஒரு பிருந்தாவனத்தில் ஒரு அழகான ஒரு சோலையில் வந்து அவர் வந்து உட்காரணும். அது மாதிரி நான் ரெடி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவர் மனசில் ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். அந்த பாபா வந்து அவருக்கு தெரியும், அவர் நடத்திப்பார். கண்டிப்பா மேம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.